ஹலோ மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங் பார்ட் 3 பூலிங் லேயர்ஸ். ஸோ இந்த பூலிங் லேயர்ஸ்ல வந்து 4 டைப் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பூலிங். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஆவரேஜ் பூலிங். அண்ட் தேர்ட் குளோபல் ஆவரேஜ் பூலிங். ஃபோர்த் குளோபல் மேக்ஸ் பூலிங். ஓகேங்களா. இப்போ பூலிங் லேயர் இந்த மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபீச்சர்ஸ் டவுன் சாம்பிள் பண்றதுக்கு பூலிங் லேயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இது இமேஜ் கிளாசிஃபிகேஷனோ இல்லை இப்போ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், செக்மெண்டேஷன் ஆர் இப்போ சிஎன்என் மாதிரி யூஸ் பண்ற நெட்ஒர்க்ஸ், ஈவன் என்எல்பியில் கூட மேக்ஸ் பூலிங் யூஸ் பண்ணுவாங்க டவுன் சாம்பிளிங்க்கு. ஸோ மேக்ஸ் பூலிங் எப்படி நடக்கும்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2x2 ஃபில்டர் சைஸ் செட் பண்றோம்னா, இப்போ இங்க 2x2 இருக்கு. இந்த இதுல கர்னல் சைஸ் செட் பண்ணிட்டு ஸ்ட்ரைடு 2ன்னு வச்சுட்டோம். ஸோ ஸ்ட்ரைடு 2னா இந்த பாயிண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துரும் விண்டோ மூவ் ஆகிறப்ப. இப்போ பாத்தீங்கன்னா இதுல மேக்ஸிமம் என்னது இது 6. இப்போ இதுல மேக்ஸிமம் என்ன 8, இதுல மேக்ஸிமம் என்ன 3, இதுல மேக்ஸிமம் என்ன 4. ஸோ இது என்ன பண்ணும்னா ஸ்பேஷியல் டைமென்ஷனை ரெடியூஸ் பண்ணும் மேக்ஸ் பூலிங்ல. அது மட்டும் இல்லாம பேராமீட்டர்ஸை டவுன் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃபீச்சர்ஸோட சைஸ் தான் டவுன் சாம்பிள் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட இப்போ என்ன சொல்றது, எக்ஸாம்பிள் டூ ஓகே இப்போ 224 கிராஸ் 224 கிராஸ் இப்போ உங்ககிட்ட 32 ஃபில். இது 32ன்றது அந்த ஃபீச்சர் சைஸ். ஸோ ஓகேங்க, ஃபீச்சரோட ஃபீச்சர் கவுண்ட், இது ஃபீச்சர் சைஸ். இப்போ மேக்ஸ் பூலிங் அப்ளை பண்ணோம்னா இது 1112 கிராஸ் 1112 கிராஸ் 32. ஸோ என்னன்னா இதோட சைஸ் சேமா தான் இருக்கும், இது சேம் தான் இருக்கும். ஓகேங்களா, இது சேம். இது டைமென்ஷன் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இது பண்றதால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இம்ப்ரூவ் டிரான்சாக்ஷன். இப்போ இந்த மாதிரி மேக்ஸ் பூலிங் பண்றதால டீப் லேர்னிங் நெட்வொர்க்கால இப்போ வேரியேஷன்ஸ், இப்போ ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்வேரியன்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் லேர்ன் பண்ண முடியும். அப்புறம் நெட்வொர்க் ரோபஸ்டா ஆக்கும். இது இந்த மாதிரி மேக்ஸ் பூலிங் அப்ளை பண்றதால என்ன ஆகும்னா, நெட்வொர்க் இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஒரு 10 கிளாஸஸ் ட்ரெயின் பண்றீங்க. அதுவும் இப்போ அதே 10 கிளாஸஸ் ரியல் டைம்ல டெஸ்ட் பண்ணும்போது அது நல்லா அக்யூரேட்டா ஒர்க் ஆகுறதுக்கு இந்த மாதிரி கூலிங் லேயர்ஸும் காணும். அப்புறம் இது ஓவர் ஃபிட்டிங் ரெடியூஸ் பண்ணும். இப்போ என்னன்னா சிஎன்என் வச்சு டவுன் சாம்பிள் பண்ணலாம், ஆனா சம் கேசஸ் என்ன ஆகும்னா அது ஓவர் ஃபிட் பண்ணும். அதனால மேக்ஸ் பூலிங் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது ஓவர் ஃபிட்டாகவே ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி மேக்ஸ் பூலிங்ல எதுவுமே லேர்னிங் பேராமீட்டர்ஸ் லேர்னிங்கே கிடையாது. மேக்ஸ் பூலிங் ஜஸ்ட் இந்த ஆப்ரேஷன் பண்ணும், மேக்ஸ் வேல்யூஸ் எடுத்து பண்ணுமே தவிர இங்க எந்த வெயிட்ஸும் இல்லை. இப்போ நம்ம லாஸ்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா கன்வல்யூஷன் லேயரை பத்தி பார்த்தோம். கன்வல்யூஷன் லேயர்ல நம்மளுக்கு அந்த லேயர்ஸ்ல ஃபீச்சர்ஸ் இருக்கும், வெயிட்ஸ்லாம் இருக்கும். இங்க வெயிட்ஸ்லாம் இனிஷியலைஸே பண்ண மாட்டோம். அங்க கன்வல்யூஷன் அவுட்புட் என்ன வருதோ அதை டைரக்டா இங்க மேக்ஸ் போடும். மேக்ஸ் போட்டு அவுட்புட்டுக்கு டவுன் சாம்பிள் பண்ணி கொடுத்துரும். அவ்வளவுதான் இந்த லேயரோட ஒர்க். அவ்வளவுதான் இந்த லேயர்ல அங்க இன்புட் வர வெயிட்டை டவுன் சாம்பிள் பண்ணும். அது தவிர இங்க லேர்னிங்க்கு பேராமீட்டர்ஸ் எதுவுமே கிடையாது மேக்ஸ் பூலிங்க்கு. இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ 8x8 மேட்ரிக்ஸ் இருக்கு. அதுக்கு நான் 2x2 பூலிங் ஆப்ரேஷன் பண்றேன். பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரைடு 2 வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரீஜன் எடுத்துக்கிறோம். இந்த ரீஜன் எடுத்துட்டு இதுல மேக்ஸ் வேல்யூ 9 எடுத்துட்டேன். அதே மாதிரி இங்க இந்த ரீஜன் எடுக்கிறோம். 2 4 7 8 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு மேக்ஸ் வேல்யூ 8. அதே மாதிரி 6 2 3 0 இருக்குங்களா, அதுக்குமே நம்ம மேக்ஸ் வேல்யூ பார்க்கணும், 6 வந்துடுது. அந்த மாதிரி இந்த ரீஜனுக்கு 1 3 2 1 இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி 3 வந்துடுது. இப்போ அதே ஃபாலோ பண்றோம். கீழே அப்படியே இங்க இருந்து 2 இறங்கிடுவோம். இந்த 2ல இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 8 வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா வந்துருச்சுங்களா, 8 வந்துருச்சா பாத்தீங்களா. அதே மாதிரி இந்த 4 வேல்யூஸ்ல மேக்ஸிமம் 9. நம்பர் இந்த இதுல 8 மேக்ஸிமம் வேல்யூ, இதுல 7. புரிஞ்சுதுங்களா. அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா மேக்ஸ் வேல்யூ எடுத்துரும். லைக் 9863 9863, தென் 6987 9688.
இப்போ லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த 4 வேல்யூஸ்க்கு 8 வருதா, இதுக்கு மேக்ஸிமம் 5, இதில் மேக்ஸிமம் 9, இந்த 4 மேக்ஸிமம் 6 அரேஞ்ச் பண்ணிட்டோமா. இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இப்போ நீங்களே வந்து சும்மா எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் நம்பையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு பாருங்க எப்படி மேக்ஸ் போலிங் ஒர்க் ஆகுதுன்னு. சரிங்களா. இதாவது இதே தான் இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போலிங் யூஸ் பண்ணி 2x2 தான் வைப்பாங்க டவுன் சாம்பிள் பண்ண மோஸ்ட் ஆஃப் த டைம். இப்போ வந்து நீங்கள் இதே இமேஜ் வந்து நான் லைக் 4 டைம்ஸ் டவுன் சாம்பிள் பண்ணணும்னா நீங்கள் வந்து 2x2 போலிங் பதிலாக 4x4 போலிங் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இமேஜ் சைஸ் வந்து இப்போ என்கிட்ட இருக்க இமேஜ் வந்து 256 கிராஸ் 256 இருக்கு, இப்படி இருக்குன்னு இதை நான் டவுன் சாம்பிள் வந்து லைக் 2 டைம்ஸ் 1 டைம், அதான் 1 டைம் டவுன் சாம்பிள் பண்ணா 1 அதான் இதை வந்து அதாவது 2x2 யூஸ் பண்ணா இந்த கர்னல் வந்துடும். எனக்கு வந்து இது வந்து 4 டைம்ஸ் டவுன் சாம்பிள் பண்ணணும். அப்போ 4னா என்ன ஆகும்னா இந்த கர்னல் சைஸ் என்ன லைக் 4x4 போட்டோம்னா போதும். கர்னல் சைஸ் 4x வச்சுட்டு இதை அப்படியே இந்த இந்த இன்புட் இமேஜை பாஸ் பண்ணா அது அழகா டவுன் சாம்பிள் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா. அது என்ன ஆகணும்னா அதோட அவுட்புட் என்ன ஆகும்னா 64x64xன்னு வரும். அது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் இந்த 4x வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் இப்போ ஒருவேளை நீங்க இமேஜ் செக்மெண்டேஷன் யூஸ் பண்றீங்க, அப்போ வந்து இமேஜ் செக்மெண்டேஷன்ல வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து என்ன டவுன் சாம்பிள் பண்ணணும்னா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் புல்லிங். ஆவரேஜ் புல்லிங் அப்படியே ஆப்போசிட் டு மேக்ஸ் புல்லிங். இப்போ மேக்ஸ் புல்லிங்ல மேக்ஸ் வேல்யூ எடுத்த மாதிரி ஆவரேஜ் புல்லிங்ல என்ன பண்ணிருப்போம்னா இந்த 4 வேல்யூஸுமே நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டோம். 1, 8, 5, 6 இருக்கா. இப்போ 1 8 9 ஆயிடுச்சு. ஆட் பண்ணா 9 + 5 அது 9 + 5 14, 14 + 6 20, 20 வந்து டிவைடட் பை 4 போட்டா 5. அதே மாதிரி இந்த 2x2 ஆப்ரேஷன் கர்னல் சைஸ் வச்சு ஸ்லைடு 2 வச்சு அப்ளை பண்ணி ஆவரேஜ் புல்லிங் எடுத்துரும். இப்போ ஆவரேஜ் புல்லிங்ல என்ன பண்ணணும்னா இது ஸ்பேஷியல் டைமென்ஷனை ரெடியூஸ் பண்ணணும், கம்ப்யூட்டேஷனை குறைக்கும், எல்லாம் மெமரிஸ். ஆனா இங்க என்னன்னா இது வந்து இங்க வந்து நாய்ஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணி விடும். இந்த மாதிரி இதுல வந்து ஃபீச்சர் ஸ்மூத்தனிங் நடக்கும். இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்க்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துரும். அது என்ன ஆகுனா அதுல என்னன்னா ஹை ஃப்ரீக்வன்சி இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடும். அப்படி பண்ணா சம் கேசஸ்ல நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஸோ என்ன பண்ணா ஆவரேஜ் புல்லிங் அப்ளை பண்ணா ஃபீச்சர் ஸ்மூத்தனிங். ஃபீச்சர்ஸ்னா இந்த வேல்யூஸ்லாம் ஸ்மூத்தன் பண்ணி ஒரு வேல்யூ வருது பாத்தீங்களா, அதுதான் ஃபீச்சர் ஸ்மூத்தனிங் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபீச்சர் ப்ரிசர்வேஷன் அப்படின்னா ஃபீச்சர் வந்து ட்ரை டு ரீட்டைன் பண்றாங்க இதுல ஆவரேஜ் புல்லிங். ஆவரேஜ் புல்லிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க லைக் எண்ட் ஆஃப் த நெட்வொர்க் சம்டைம்ஸ். ஆனா மோஸ்ட்லி வந்து ஆவரேஜ் புல்லிங் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த செக்மெண்டேஷன் நெட்வொர்க்ஸ்ல வந்து என்கோடர் டீகோடர் இருக்கும். அந்த டீகோடர் பாட்டர்ல வந்து ஆப்ஜெக்ட் செக்மெண்டேஷனுக்கு வந்து ப்ராப்பரா வரலைன்னா ஆவரேஜ் புல்லிங் யூஸ் பண்ணி ஸ்மூத்தனிங் பண்ணி தென் அப் சாம்பிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அட்டென்ஷன் லேயர்ஸ்லாம் வந்து இந்த ஆவரேஜ் புல்லிங்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸ் புல்லிங்கும் ஃபாலோடு பை ஆவரேஜ் புல்லிங் வச்சு கம்பைன் பண்ணி அவங்க ஸ்பேஷியல் அட்டென்ஷன், சேனல் அட்டென்ஷன் அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவாங்க ஆவரேஜ் புல்லிங் வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் புல்லிங்கோட எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த நம்ம இதே தான் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் புல்லிங்ல என்ன பண்ணோம், இந்த கர்னல் சைஸ் 2x2 செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைடு வந்து நம்ம அதே மாதிரி சிம்பு 1 செட் பண்ணிடுவோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்திருப்போம். இதில் என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் பண்ணிடுவோம். 3 + 1 + 9 + 5 போட்டு டிவைட் பை 4ன்னு போட்டு அதோட வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ வந்து 4.5. அதே மாதிரி அப்படியே நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைடு மூவ் ஆகி 4 8 6 3 எடுப்போம். எடுத்துட்டு அதை ஆவரேஜ் பண்ணி அதோட வேல்யூ. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1 5 2 9 இந்த எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணி அதோட ஆவரேஜ் வேல்யூ 4 6 7 8 இந்த மாதிரி ஃபுல் மேட்ரிக்ஸுக்குமே நம்ம பண்ணுவோம். இப்போ இங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் 8x8 காமிச்சிருக்கேன். நம்ம ரியல் டைம்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த ஆவரேஜ் புல்லிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் லேயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பேஷியல் அண்ட் சேனல் அட்டென்ஷனுக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆவரேஜ் புல்லிங்ஸ் வந்து செக்மெண்டேஷன் நெட்வொர்க்ஸ்லையும் இந்த டீகோடர் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பரா வந்து ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக இந்த ஆவரேஜ் புல்லிங் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா.
நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி மேட்ரிக்ஸ் வந்து நீங்களே ஒரு லைக் நம்பை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் வேணா இங்க இந்த யூடியூப் எண்ட்ல வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுறேன். எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸ் புல்லிங், ஆவரேஜ் புல்லிங், குளோபல் ஆவரேஜ் புல்லிங் ஸ்கிரிப்ட்ஸ். அந்த ஃபைலை வேணா நீங்க கோலாப் ஃபைலை ரன் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல எனக்கு புரியலன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நான் அப்ப ரிப்ளை பண்றேன். எக்ஸ்பிளனேஷனும் தனியா உங்களுக்கு கொடுக்குறேன், கிளியர் பண்ணி விடுறேன் டவுட்ஸ் இருந்தா. இப்போ குளோபல் ஆவரேஜ் புல்லிங் என்னன்னா, குளோபல் ஆவரேஜ் புல்லிங் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, பிஃபோர் குளோபல் ஆவரேஜ் புல்லிங் என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா நெட்ஒர்க்ஸ் வந்து நெட்ஒர்க் வந்து டிசைன் பண்ணுவோம். இப்போ கிளாசிஃபிகேஷன் நெட்ஒர்க் எடுத்தோம்னா, இப்போ கிளாசிஃபிகேஷனுக்கு வந்து இது கன்வல்யூஷன் இருக்கும், இல்லைன்னா நியூரல் நெட்ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நியூரல் நெட்ஒர்க்கோட என்ன பண்ணுவோம்னா ஃபிளாட்டன் பண்ணுவாங்க டைரக்டா. இது இப்போ வந்து இது கன்வால்னா அப்படியே ஃபிளாட்டன் பண்ணிட்டு அந்த ஃபிளாட்டன் பண்ணி வர அவுட்புட்டை டைரக்டா வந்து அவுட்புட்ல போட்டுருவாங்க. அவுட்புட் ஃபீச்சர்ஸ் கிளாசிஃபிகேஷனுக்கு போயிடும். இப்போ இது என்னன்னா, அந்த மாதிரி பண்றதால என்ன ஆகும்னா, இந்த ஃபிளாட்டன் பண்ணும்போது இங்க வந்து ஃபீச்சர் வெக்டர் சைஸ் வந்து ரொம்ப பெருசாகும். லைக் சம்டைம்ஸ் வந்து 11,000 இருக்கும், 500 நியூரான்ஸ் இருக்கும், இல்லைன்னா இதை விடவும் அதிகமாக போகும். இதனால நெட்ஒர்க் சைஸை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணதான் என்ன பண்ணாங்கன்னா இந்த குளோபல் ஆவரேஜ் பில்லிங் வந்து கொண்டு வருது. குளோபல் ஆவரேஜ் பில்லிங் என்ன பண்ணனா, இதுக்கு வந்து எந்த ட்ரைனிங்கும் கிடையாது. சரிங்களா? இது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு அவுட்புட்ல 3 சேனல்ஸ் இருக்கு, டெப்த்து இதுதான் என்னோட சைஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். அதான் அந்த ஃபீச்சர் வெக்டர்ஸோட நம்ம கன்வர்ஷன் ஃபீச்சர் வெக்டரோட சைஸ் 6,6னா இதுல இருக்கிற வேல்யூஸ் அப்படியே ஆவரேஜ் பண்ணி ஒரு வேல்யூ வந்துடும். இதுக்கு ஒரு இந்த எல்லா வேல்யூஸ்க்கும் ஆவரேஜ் பண்ணி ஒரு வேல்யூ, இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி ஒரு வேல்யூன்னு வந்துடும். இதனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பேராமீட்டர்ஸ் வந்து குறையும், ஓவர் ஃபிட்டும் ஆகாது மாடல். இப்போ என்னன்னா ஃபிளாட்டன் மாதிரி ஃபிளாட்டன் பண்ணோம்னா, ஃபிளாட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓவர் ஃபிட் ஆகும் மாடல். ஏன்னா அதுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாமல் டெப்ளாய் பண்ணும்போது இந்த ஃபிளாட்டன் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ரியல் டைம் டெப்ளாய்மெண்ட்ஸ், ஐஓடி டிவைஸ் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். இது என்ன பண்ணணும்னா ஆர்கிடெக்சரை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுது. அந்த நான் சொன்ன மாதிரி ஃபிளாட்டன் பண்ணி ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்றதால ஈஸியா இருக்கும் ஆர்கிடெக்சர். அப்புறம் ஃபீச்சர் சம்மரைசேஷன் வேறு பண்ணும். இதுல என்ன ஆகும்னா, குளோபல் ஆவரேஜ் பில்லிங் பண்றதால ஃபீச்சர் ஸ்மூத்தனிங் இல்லாம இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே ரீடைன் ஆகிடும் இந்த இதுல. புரியுதுங்களா? அது எக்ஸாம்பிள் அதான் எக்ஸாக்டா லோக்கலைஸ் பண்ணி கொடுத்துரும். இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதாவது நம்மளோட அவுட்புட்ல கடைசியா இருக்கிறதுல வந்து 4x4 இருக்கு. 2னா அந்த சேனல் ரெப்ரசன்ட் பண்றது. உம் அதான் 4x4 புரியுது. ஓகேங்களா? இது வந்து 4ன்றது இந்த இது 4, இந்த இது 4, இந்த ஓகேங்களா? வித் ஹைட் டெப்த் வந்து 2 இதுல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் மேப், செகண்ட் ஃபீச்சர் மேப் எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா, இதுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ குளோபல் ஆவரேஜ் பில்லிங் நான் சொன்ன மாதிரி தான் என்னன்னா, குளோபலானா இது என்டையர் இதையும் ஆவரேஜ் பண்ணிடும். எக்ஸாம்பிள் வந்து இந்த எல்லா வேல்யூஸுமே இங்க எடுத்து போட்டுட்டு டிவைட் பை 16 சம் பண்ணிட்டு டிவைட் பண்ணிடுறோம். போட்டா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி ஒரு வேல்யூ வரும். இப்போ என்ன ஆகும்னா, இது இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ 3 பாயிண்ட்னு இருக்குங்க, 3.56 4.625 இருக்கா? இந்த 2 வேல்யூஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, ஃபர்தரா இந்த 2 வேல்யூஸை நம்ம வந்து சாஃப்ட் மேக்ஸ்க்கு ஆர் சிக்மாய்டு கொடுப்போம். ஓகேங்களா? சிக்மாய்டு இப்போ இதுனா இதை வச்சு அது டிசைட் பண்ணிடும். இப்போ நம்ம 2 எப்படி பண்றது. இங்கே சம்டைம்ஸ் என்ன பண்ணோம், இங்கே ஒரு டென்ஸ் லேயர் ஆட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து 128 ஆர் 256 ஆஃப்டர் ஆடிங் குளோபல் ஆவரேஜ் பில்லிங். சரிங்களா? இந்த குளோபல் ஆவரேஜ் பில்லிங் இதுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து நம்ம அட்டென்ஷன் லேயர்ஸ்லயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாரிங்க. நெக்ஸ்ட் குளோபல் மேக்ஸ் பூலிங் என்னன்னா, அதே மாதிரி தான் குளோபல் ஆவரேஜ் பூலிங் மாதிரி. ஆனா இங்க என்னன்னா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துரும் குளோபல் மேக்ஸ் பூலிங்ல. சரிங்களா? இது வந்து இதுவும் ஃபீச்சர் சம்மரைசேஷன் தான் பண்ணும். ஆனா இங்க என்னன்னா, இதுல வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து வரும். இது வந்து யூஸ்வலா வந்து இமேஜ் கிளாசிஃபிகேஷன் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. குளோபல் மேக்ஸ் பூலிங், ஆவரேஜ் பூலிங் தான் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தரும்.
குளோபல் மேக்ஸ் ஃபில்லிங் வந்து அட்டென்ஷன்ஸ் லேயர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிட் ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸோ அதுவும் இது மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கும். அது மாதிரி இது என்னன்னா எட்ஜஸ் மாதிரி டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ இந்த மேக்ஸிமம் எடுக்கிறதால இதில் வந்து ஸ்மால் ஸ்மால் ஷிஃப்ட்ஸ் இன்புட்ஸில் டேட்டாவில் இருந்தாலும் அதை எடுத்து காமிச்சிடும். அதுவும் இதே வந்து இந்த இதுவுமே வந்து ஃபுல்லி கனெக்டட் லேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஃபியூவர் பேராமீட்டர் கொண்டு வரும். ஆனால் இது இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நெட்ஒர்க்ஸில் வந்து குளோபல் ஆவரேஜ் பில்லிங் தான் யூஸ் பண்ணுறாங்க கிளாசிஃபிகேஷனுக்கு. அதனால இது தெரிஞ்சுக்கோங்க என்ன பர்பஸுக்குன்னு. கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் இமேஜ் லோக்கலைசேஷனு இம்ப்ரூவிங் அதான் அன்சைன் டேட்டாக்கு ஒர்க் ஆகுதும். ஆனால் கேப்பா அதாவது குளோபல் ஆவரேஜ் புல்லிங்கா குளோபல் மேக்ஸ் புல்லிங்கா சொன்னால் குளோபல் ஆவரேஜ் புல்லிங் தான் வந்து அதிகமாக பேப்பரில் அந்த ரிசர்ச் பேப்பர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதனால அந்த இப்போ நீங்கள் ஒரு கஸ்டம் நெட்ஒர்க் பேசிக்ல இருந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா குளோபல் ஆவரேஜ் புல்லிங்கே யூஸ் பண்ணுங்க. சேம் தான். இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4x4 ஃபீச்சர் மேப். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் மேப்பில் மேக்ஸிமம் வேல்யூ 9, இதுலேயும் மேக்ஸிமம் வேல்யூ 9. புரியுதுங்களா? அவ்வளோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்மூத்தன் பண்ணி ப்ராப்பராக தெரிஞ்சுது. ஓகேங்களா? இது சேம் மேட்ரிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக எது வேல்யூஸ் வந்து ஸ்மூத்தன் பண்ணி வந்திருக்கு. ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. ஆனால் இங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியல. லைக் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு சேம் வேல்யூஸ் தான் வருது. அதனால இது கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இதுதான் பூலிங் லேயர்ஸுக்குள்ள கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் பூலிங் எடுத்தோம்னா நம்ம மேக்ஸிமம் அந்த விண்டோஸ் 2x2 வைக்கலாம், 4x வைக்கலாம். அது வந்து டைமென்ஷனை ரெடியூஸ் பண்ணும். அது இல்லாமல் ரீடைன் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இதுல இருந்து எடுக்கும். மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸ் எடுக்கும். இது இமேஜ் கிளாசிஃபிகேஷன் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆவரேஜ் பூலிங் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி, ஆனால் இங்கே வந்து ஆவரேஜ் பண்ணும் ஃபீச்சர்ஸ் கம்பேர்ட் டு மேக்ஸ் பூலிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆவரேஜ் பண்ணும் வேல்யூஸ். இங்க வந்து ஸ்மூத் அண்ட் பண்ணிவிட ஃபீச்சர்ஸ். அப்புறம் இங்க வந்து நாய்ஸும் ரெடியூஸ் ஆகும் இந்த இதுல. இது வந்து மோஸ்ட்லி இமேஜ் செக்மெண்டேஷன் அப்புறம் ஸ்மூத்திங் டாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் இமேஜ் ரெஸ்டோரேஷன் நாய்ஸ் ரிமூவலுக்குலாம் ஆவரேஜ் புல்லிங் யூஸ் பண்ணலாம். குளோபல் மேக்ஸ் புல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒன் டைமென்ஷன் இருக்கும். இதுக்கும் இதுதான் மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து என்டையர் ஃபீச்சர் மேப்பில் எடுக்கிறது. முன்னாடி காமிச்ச மாதிரி அதே மாதிரி இதில் ஹைலைட்ஸ் ஸ்ட்ராங் ஃபீச்சர்ஸ் இந்த ஃபைனல் லேயராக யூஸ் பண்ணலாம். லைக் பெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இஃப் இட் இஸ் கிவிங் நல்ல ரிசல்ட் வருதுன்னா மேக்ஸ் புல்லிங் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆவரேஜ் புல்லிங்கே வச்சுக்கோங்க. ஆவரேஜ் புல்லிங் என்னன்னா சேம், ஆனால் இங்கே என்னன்னா ஆவரேஜ் பண்ணிடும் ஃபீச்சர் என்டையர் ஃபீச்சர் மேப்பையுமே. ஒன்லி அவுட்புட்டு ப்ரொவைட்ஸ் அ பிளெண்டட் ரெப்ரஸன்டேஷன்னா ஃபீச்சர்ஸை வந்து எப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டடாக கொடுக்கும். லைக் ஒரு இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து இங்கே ஸ்மூத் அண்ட் பண்ணி ஆவரேஜாக ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ உங்ககிட்ட வந்து 20 ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா ஒரு ஒரு ஃபீச்சருக்கும் ஒரு ஒரு வேல்யூ வரும். அது என்ன ஓகேங்களா? அதே மாதிரி ஃபீச்சர் சம்மரைசேஷனும் பண்ணும் இது. இதை வந்து மேக்ஸிமம் இந்த கிளாசிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. லைக் அட்டென்ஷன்ஸ் இந்த மாதிரி லேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதோட இந்த இது முடிஞ்சது. நீங்க என்னன்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து நான் பேக் ப்ரொபகேஷன் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் டீச் பண்றேன். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து பேட்ச் நார்மலைசேஷன் ட்ராப் அவுட்ஸ்லாம் என்னன்னு ஒரு ஒரு தனி வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் ஆப்டிமைசர்ஸ் இந்த இதெல்லாம் நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்த்துட்டு தனியா நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நெட்வொர்க் டிசைன் பண்ணுறதே சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இப்போ அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ஸ்டூடெண்ட் யாராவது டீப் லேர்னிங் எடுத்துக்கணுன்றவங்க இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நான் என்னோட மெயில் ஐடியும் இப்போ நான் வந்து இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல சேனல்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாவது நான் ரிசர்ச் ஒர்க் பண்றேன், எனக்கு வந்து டவுட் இருக்கு, நான் இங்க வந்து ஸ்டக் ஆயிட்டேன்னா கூட நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் உங்க கொரிஸ்க்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ காய்ஸ்.